அனைவருக்கும் வணக்கம். பத்மராஜ ராமசாமி தொடர்கிறேன். சமுதாய மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அது இயல்பானது. ஒரே தலைமுறைக்குள் இப்போது அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பதையும் ஊடகத்தை திறந்தாலே தெரிகிறது. அது மட்டுமல்ல, நாம் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற தீர்மானமும் எல்லோர் மனதிலும் வேரூன்றி கொண்டே போகிறது. இந்த அடிக்கடி தோன்றும் மாற்றம் ஒரே தலைமுறைக்குள் நிகழ்வதால் நிபுணர்கள் கூட திணறிப் போகிறார்கள் சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது என்பதில். இதில் ஜோதிடர்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா? அவங்க சொன்னது மாதிரி நடப்பதும் அரிதாகி கொண்டுதான் வருகிறது. இருந்தாலும் அதை பற்றி தெரிந்து கொள்வது இந்த கல்யாண சந்தை விற்பனையில் இந்த அம்சம் முக்கியமா, இல்லை இரண்டாம் அம்சமா, இரண்டாம் பட்சமா என்பதை நாமும் வரையறை செய்து கொள்ள உதவும் தானே. 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் மனப்பொருத்தம் என்பது பெரிய விஷயமாகவே இருந்ததில்லை. நெருங்கிய சொந்தத்திற்குள் கொடுத்து வாங்கும் பழக்கம் இருந்ததால் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சம்பந்தம் நடந்து கொண்டு தான் இருந்தது. சொத்து கணக்கும் சமனாகிவிடும் இல்லையா? அதையும் பங்கு கொடுத்ததிலிருந்து கழித்து விடலாம் என்ற அடிப்படையும் இருந்திருக்கலாம். அடுத்து ஊருக்குள் பழகியவர்களிடையே அண்ணா என்று கூப்பிட்ட கடைசி வீட்டு பெண் பிள்ளையுடன் கூட இந்த ஆண்மகனுக்கு திருமணம் நிகழ்ந்ததுண்டு பல ஊர்களில். எங்கள் ஊர் பாட்டிகள் எல்லாமே ஒரே கிராமத்தில் கல்யாணம் செய்தவர்களாகத்தான் இருந்தார்கள். இதில் எதிலையும் மாற்றம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ஊரில் பொருத்தமானவங்க இல்லை, ஒரே ஆணும் ஒரே பெண்ணாக பிறந்தவர்களாக அவங்களுக்கெல்லாம் அடுத்த ஊரில் தான் திருமணம் நடந்ததாக எங்கள் ஊர் வரலாறு தெரிவிக்கிறது. அழகாக இல்லைன்னா கூட ஆணோ பெண்ணோ பெற்றோர் சொல்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் என்ற கட்டுப்பாடு இருந்தது. அப்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நடிக்கவா போகிறா அவன் பொண்டாட்டி அப்படின்னு எடுத்த அடுப்புலேயே மூஞ்சில் அடிச்சது மாதிரி கேட்பாங்க பெரியவர்கள். அப்படி அதட்டி எங்கள் காலத்து தாம்பத்தியங்கள் இன்றும் அதே மனைவியுடன் 45-50 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையையும் நீங்கள் தெரிந்து கொள்ளதான் ஆக வேண்டும். இன்றைய தலைமுறையில் எப்போது நீங்கள் திருமணத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் இந்த வரலாற்றையும் தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். எங்கள் ஊர் கோயில் சன்னதியில் ஸ்ரீபுராணத்தை வைத்து திடீரென பக்கத்தை புரட்டி அது துறவர காட்சிக்கானதா பக்கமாக இல்லை இல்லறத்திற்கான பக்கமாக இருந்தாலும் கூட, இல்லை பொதுவான வர்ணனையாக இருந்தால் கூட இருவருக்கும் திருமணம் நடந்ததை சிறுவனாக இருந்தபோது நான் பார்த்திருக்கிறேன். சிலருக்கு ஜாதகம் எழுதி வைக்கும் பழக்கம் அப்போது இருந்ததில்லை. அப்போதெல்லாம் இதுபோல நிகழ்ந்திருக்கிறது. இதில் 2 தம்பதிகள் 97 ஆண்டுகள் 98 ஆண்டுகள் வரை வாழ்ந்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் தான் இறந்து போனார்கள் சென்ற ஆண்டு. இப்போது வாழ்க்கை முறை இயல்பாகவே மாறிவிட்ட காலம். அதுவும் பூமியின் எங்கோ மூலையில் உள்ள நாட்டின் கலாச்சாரத்தின் கலப்பு கூட இப்போதைய தலைமுறையில் பிரதிபலிக்கத்தான் செய்கிறது. அதுபோன்ற சமூக நடைமுறையில் நாம் எப்படி திருமணத்தை செய்வது என்ற குழப்பத்தில் பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். முன்பெல்லாம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டன. சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கா என்ற கேள்வி பதிலுக்கு நாம் போக வேண்டாம். சொர்க்கம் என்றால் என்ன? மகிழ்ச்சி, கொண்டாட்டம், குதூகலம் இவை அனைத்தும் நிறைந்த மனதுடன் வாழும் நிலை என்றுதான் கொள்ள வேண்டும். அவ்வாறு மன வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதான் முன்பெல்லாம் நிச்சயம் செய்து கொண்டு வாழ்வை தொடங்கினார்கள் என்பதே முக்கியம். இப்பெல்லாம் திருமணங்கள் அவரவர் மனதில் நிச்சயிக்கப்படுகின்றன. இப்போதுள்ள யுவதிகள் தங்கள் வாழ்வை தாங்களே திருமணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பெற்றோர்களும் பிற உறவினர்கள் போல திருமணத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். இந்த அளவில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இருவரின் இந்த துணிவு பாராட்டக்கூடியது தான். ஆனால் சிக்கல்கள் வரும்போது அதற்கான தீர்வு உடன் கிடைக்குமா என்பது தான் கேள்விக்குறியாகிவிடுகிறது. அவர்களுக்கு உறவுகளின் பாதுகாப்பு கிடைப்பது மிக மிக அரிது. தங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வோடு வாழும் வரை எந்த பாதுகாப்பும் தேவையில்லை தான். ஆனால் ஒருவேளை தேவைப்பட்டால் சற்று கடினம்தான். இல்லாவிட்டால் என்ன, டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த ஹனிமூனுக்கு தயார் என்று சொல்லுவதுதான் பொருந்தாத ஒன்றாக போய்விடுகிறது. அதன் பின்னர் அவர்கள் வாழ்க்கை நரகம்தான் என்பதை மறுமணம் செய்த பெரும்பாலோர்களின் இரகசிய வாக்குமூலங்கள் தெரிவிக்கின்றன. இவற்றை இன்றைய கல்யாண சந்தை கடைபிடித்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சம்பாதிப்பது சுலபமாகிவிட்டது இப்போது. ஆனால்
உயிருள்ள மனமுள்ள அதுவும் படித்து பட்டம் பெற்ற ஒரு துணையை லேசாக கையாளுவது அவ்வளவு சுலபமல்ல. அதை சீக்கிரத்தில் அவர்களிடம் நல்ல பெயரை நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. உலகிலேயே இது முதன்மையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிஹேவியரல் சயின்ஸ் தான். இது எந்த மனோதத்துவ கல்லூரியிலும் சொல்லித்தர இயலாது. வாழ்வில் எப்போது இறுக்கங்கள் ஏற்படும் என்ற புரியாத நிலை கூடிக்கொண்டே செல்லும். இல்லறத்திலிருந்து விடுபட்டால் போதும் என்ற நிலைப்பாட்டிற்கு தள்ளிவிடுவதுண்டு சில வேளையிலே. அப்போது துறவற நெறிக்கு செல்லும் தகுதி கூட இருக்க வாய்ப்பில்லை. அங்கே பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மிக மிக கூடுதலாக இருக்க வேண்டும். எல்லோரும் கூட்டாக ஒரு சங்கமாக வாழ வேண்டும். அதுவும் பிரம்மச்சரியத்துடன். ரொம்ப கஷ்டம்டா சாமி. ஆமாம், துறவர தத்துவ பிரச்சாரம் செய்பவர்கள் கூட அதை தேர்வு செய்வதே இல்லை என்பதும் நிதர்சனம். சரி, இப்போ என்னதான் செய்கிறது? நல்ல புரிதலுடன் வாழ்ந்தால் கூட நமக்கு மனமுறிவு ஏற்படுகிறது என்கிற போது ஜோதிடத்திடம் சென்று பொருத்தம் பார்த்தல் என்பது கூடுதலாகவே இன்று காணப்படுகிறது. ஜோதிடம் அது எப்போது துவங்கியிருக்கும்? மனிதனின் அச்சமும் ஆசையும் கூடிக்கொண்டே சென்ற காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். அது ஒரு ஆறுதலுக்காக இருக்கலாம். ஆனால் ஓரளவு சரியாக இருந்தால் பொருத்தம் பார்ப்பதில் வலுவான ஒரு இடத்தை பிடித்து கொண்டு விட்டது அந்த ஜோதிடம். அதுவும் இக்காலத்தில் ஆசையின் அளவு பேராசையை மிஞ்சி விற்பதே காரணம். எந்த ஒரு புதிய தொடக்கமானாலும், தொழில் துவங்கினாலும், தொலைதூர பயணமானாலும் அச்சம் ஏற்படுவது உண்டு. அதாவது எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல், சிறிய நஷ்டம் கூட இல்லாமல் நாம் நினைத்தது போல எல்லாமே நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் கூட ஜோதிடம் முதன்மையான இடத்தை பிடித்து கொண்டு விட்டது. அதை வேண்டாம் என்று தள்ளுவதற்கு எவருக்கும் அச்சம்தான். அப்படி இருக்க திருமணமும் ஒரு புதிய தொடக்கம்தானே. அதாவது ஒரு புதிய நிறுவனம் தொடங்குவது போலத்தான் குடும்பமும். அதனால் இதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுகிறது இக்காலத்திலே. சிலர் இந்த 10 பொருத்தங்களை தாங்களாகவே பார்த்து முடிவு செய்யும் சுய ஜோதிடர்களாக மாறி வருகிற காலமாகவும் மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, காலையிலே சாப்பிடக்கூட நேரம் பார்ப்பவர்கள் சிலர், பயணத்தை தள்ளி போடுபவர்கள் பலர். இது இன்றைய கலாச்சாரத்தில் முக்கிய அம்சமாகி எல்லோரையும் ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது. விதி விட்டபடிதான் நம் வாழ்க்கை என்பது சமணம் கூறினாலும் புரிதலுடன் விவேக அறிவுடன் செயல்பட்டால் விதியையும் வென்றுவிடலாம் என்ற நம்பிக்கையை அளித்தாலும் கூட வேறு சில சமயங்கள் விதி வலியது என்று தான் அச்சுறுத்துகின்றன. இந்த ஆசீவகம் என்ற அந்த வேத மறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த ஆசீவகம் கூட விதியின் அட்டவணைப்படித்தான் எவருக்கும் வாழ்க்கை நிகரும் என்கிறது. ஒரு நூல்கண்டில் உள்ள நூலின் நீளம் எவ்வளவோ அதை பிரித்தாலும் சுற்றி வைத்தாலும் மாறுவதில்லை என்று கூறுகிறது அதன் தத்துவங்கள். அதனாலோ என்னவோ இது வழக்கொழிந்து போயிற்று என்றுதான் நான் கருதுகிறேன். அது மீண்டும் உயிர்த்தெழ நாம் தான் துணை செய்கிறோம் ஜோதிடத்தின் வழியே. சரி, அந்த மனப்பொருத்தம் என்றால் என்ன பார்ப்போமே. அது ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அதை வெல்லும் வலிமை நம்மிடம் உள்ளது என்ற நம்பிக்கை இருந்தால் போதும். அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையே இல்லை. 2 பேர் ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டுமானால் கூட அலைவரிசை ஒன்றாக இருக்க வேண்டும். வேவ் லென்த் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு கம்பேட்டபிலிட்டியில் தான் இருந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்போ வாழ்க்கை முழுவதும் இருவரும் ஒன்றாகத்தானே எந்த ஒரு முடிவு எடுப்பதானாலும் அமர்ந்து பேச வேண்டும். அப்படியானால் அங்கு அலைவரிசை பொருந்தவில்லை என்றால் எதிராளி எழுந்து போய்விடுவார்கள், இல்லை பயத்துடன் மௌனமாக அமர்ந்திருப்பார்கள். இது ஒரு தற்கொரிய எண்ணை எனக்கு சொன்னதை கேட்டிருக்கு அப்படின்னு தான் நாம் நினைக்கிறாப்புல இருக்கும். முண்டம் எப்படியாவது ஒழி அப்படின்னு சில நேரத்தில் நாம் எழுந்து போய் விடுவதும் உண்டு. ஒரு நாள் எல்லையை கடக்கும்போது தனக்கு எது சரிப்படுகிறதோ அந்த முடிவுக்கும் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். பொதுவாக இப்போதெல்லாம் மனமுறிவு தான் சரியாக இருக்கும் என்று இருவருமே முடிவெடுக்கிறார்கள். எதனால் இருவதும் பொருளாதார ரீதியாக ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கவில்லையே, அதனால் இந்த டைவர்ஸ் சர்வசாதாரணமாக நிகழ்கிறது. சரி, மனப்பொருத்தத்திற்காக ஜோதிடம் என்னதான் சொல்லுகிறது? நான் கூட ஒரு ஜோதிட நூலை ஆர்வமுடன் சில காலம் படித்தேன். அது எதனால் படித்தேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய தாயார் தந்தையாரின் தாம்பத்திய ஒற்றுமையை கண்டதால்.
அவர்கள் இருவரும் இணையாக வாழ்ந்த நாள்களை விட சண்டை போட்ட நாள்களே பல மடங்கு என்று சொல்லலாம். எரிச்சலாக போகும் சில நேரத்தில். கல்யாணமா இந்த ஜன்மத்தில் நமக்கு வேண்டவே வேண்டாம், நினச்சி கூட பார்க்கக்கூடாது என்று நினைத்தது உண்டு பல முறை. அப்படி சண்டை போட்டுக்கொள்வார்கள். 2 பேருக்குமே 10 பொருத்தம், ராசி கட்டம், கிரகநிலை எல்லாமே ஒரே பெண்ணை பெற்ற என் தாத்தா பார்த்து தான் கல்யாணம் நடத்தி வைத்துள்ளார். 2 தாத்தாவுமே இவங்களாலேயே சீக்கிரம் போய் சேர்ந்து விட்டார்கள். இப்படி பார்த்து வளர்ந்த நான் எனக்கு ஜோதிடமே தேவையில்லை என்று வாழ துணிந்தேன். கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யும்போது கூட எனக்கு ராசி நட்சத்திரம் என்னன்னே தெரியாது, அவங்க தான் யாராவது சொல்லணும். சரி, நடக்கிறது நடக்கட்டும். மன வாழ்க்கை என்றால் நாம் அனுசரித்து போகிறது தான் முக்கியம் என்ற புரிதலுக்குள் நான் தள்ளப்பட்டிருந்தேன். அதுதான் என்னை இன்றளவும் வாழ வைக்கிறது. ஒரு இணைகோட்டு வாழ்க்கை தான் மன வாழ்க்கை. அகம்புறம் 2ற்குமாக இருத்தல் அவசியம் என்பது. நான் கல்லூரியில் படிக்கும்போது அஸ்ட்ரானமி, அஸ்ட்ரோஃபிசிக்ஸு, மேலும் அது சம்மந்தப்பட்ட சில சப்ஜெக்ட்ஸு எல்லாம் எங்களுக்கு உண்டு. மெட்டாஃபிசிக்ஸ் கூட ஒரு ப்ரிலிமினரி லெவலில் எங்களுக்கு நடத்தப்பட்டது. அந்த நேரத்தில் அஸ்ட்ராலஜி இடையிலே அவர்களே ஒரு துணை காரணமாக நமக்கு சொல்லுவார்கள். அது என்னவோ ஒரு நல்ல கணிப்பு தான். ஆனால் கணிப்பில் பிழைகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு உள்ளது என்று தான் அவர்கள் கூறுவார்கள். பூமி தட்டை என்ற காலத்தில் எழுதப்பட்டது. அப்போது உருண்டை என்பதை நினைவில் கொண்டு சில தரவுகளை மாற்றி எழுதியுள்ளார்கள். வராகமிகிரர் எழுதிய நூலில் பல இடைச்செருகல்கள் இருந்தே தீரும் இந்த காலத்திலே. அப்போ சூரியனும் ஒரு கிரகம்தான், இப்போது ஒரு நட்சத்திர அந்தஸ்து அறிவியல் பார்வையில். பூமி அப்போது கிரகம் அல்ல, அதைத்தான் 9 கிரகமும் சுற்றியதாக சொல்லப்பட்டது. அது போகட்டும், சிலருக்கு சரியாக இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்களே என்று நான் படிக்க துவங்கினேன் அந்த ஜோதிட கலையை. ஒருவரின் திருமணத்தின் போது சரியாக இருந்தது, பிற்காலத்தில் கிரகநிலை மாறும்போது எல்லாம் மாறிவிட்டதாக நான் கண்டதுண்டு. அதை கண்டு அதிர்ந்து கூட போயிருக்கிறேன். அதனால் நம் ஆளுமையைத்தான் சூழ்நிலைக்கேற்றாற்போல் கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும் என்ற புரிதல் தான் எனது 46 ஆண்டுகால மன வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்று நான் அடித்து கூறுவேன். சரியாக ஒரு பொதுவாக எடுத்துக்கிட்டால் 10-12 அம்சங்களை வைத்து மனப்பொருத்தம் கணிக்கப்படுகிறது. பொதுவாக பார்க்கப்படும் 10 முக்கிய பொருத்தங்கள் அப்படின்னு சொன்ன தினப்பொருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இருவரின் நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று ஏற்றதா என்று பார்க்கப்படும். ஆரோக்கியம், செல்வாக்கு, மனநிலை ஒத்து போகுமா, இதெல்லாம் அது சொல்லும். கணப்பொருத்தம், இதில் மனித கணம், தேவகணம், ராட்சச கணம், இந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் அதில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு வருவீங்க. இருவரின் கணம் ஒத்து போகிறதா என பார்க்கப்படுகிறது. இது எதுக்கு அப்படின்னு கேட்டால், மன அமைதி, தம்பதியரின் இயல்பு, வாழ்வின் நிலைத்தன்மை, இது தொடர்பானது தான் அது. இப்போ மன அமைதிங்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. தம்பதியரின் இயல்பு வேணால் அது சொல்லலாம், ஆனால் மன அமைதிங்கிறது நமக்காக நாம் ஏற்படுத்தி கொள்வது. வாழ்வின் நிலைத்தன்மை கூட நம்மிடமே உள்ளது. அது அந்த கணப்பொருத்தம் எப்படி சொல்லுதுன்னு தான் எனக்கு தெரியல. மகர் பொருத்தம் பிள்ளை பரம்பரை, உடல்நலம் ஆகியவற்றிற்கான ஒரு பொருத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எத்தனை பிள்ளைங்க பிறக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போல்லாம் எவ்வளவோ அறிவியல் முன்னேற்றம் வந்திருக்கு, ஒரு பிள்ளையை பற்றி கையில் கொடுத்துட்றான். ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பெண் கணவனோட எவ்வளோ காலம் வாழ்வார் என்பதை பற்றியது. இது தேவையானு தான் தெரியல எனக்கு. இதை பார்த்தவங்கெல்லாம் ஒரு வருஷத்துலேயே டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒழுங்காக உடலை வைத்திருந்தால் அல்பாயுசு சமாச்சாரம் இதில் சொல்லப்படுவதே இல்லை. கண்டம் என்று சொல்வார்கள். அதுவும் சொன்னபடியும் சொல்லாதபடியும் இந்த காலத்தில் விபத்துகள் வரலாம் என்பது எல்லோரும் அறிந்ததே. அப்போ இந்த பொருத்தம் எப்படி பொருத்தமாக இருக்கிறது என்பது தான் புரியாத புதிராக இருக்கிறது. யோனி பொருத்தம் உடலளவு வாழ்வில் ஒற்றுமையாக உள்ளதா என்பதை பார்க்கும் அம்சம். அது காம வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது. ராகு, கேது, சேவை தோஷம் இதெல்லாம் பாதிப்பு உள்ளதா என்பது இந்த யோனி பொருத்தத்தில் பார்ப்பாங்க. ஆனால் இதை விட ஒரு அருமையான ஒரு மெத்தட் இருக்குது இந்த யோனி பொருத்தம் அப்படிங்கிற அந்த அம்சத்தில் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம வேணால் அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம். அதை மகேந்திரம், வசியம், ராசி அதிபதி பொருத்தம், இவை தம்பதியரின் செல்வாக்கு, பரஸ்பர ஈர்ப்பு, குடும்ப அமைதி ஆகியவற்றை குறிக்கும். ராசி என்றால் என்னன்னு கேட்குறீங்களா?
ராசிங்கிறது பிறந்த நேரத்திலே சந்திரன் இருக்கும் இடம் ராசி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது சூரியனை சுற்றும் பாதை 12ஆக பிரிச்சிருப்பாங்க. அதை சுற்றி அது எந்த பாதையில் சந்திரன் நாம் பிறக்கும்போது அந்த சந்திரன் எந்த பாதைக்கு நேராக தென்படுகிறதோ அது ராசி. அந்த 30 டிகிரி அந்த பிளேஸை நமக்கு ராசின்னு சொல்லுகிறார்கள். அந்த சூரியன் பூமியை சுற்றியது இந்த நூல் தோன்றிய காலத்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ சூரியன் தான் பூமியை சுற்றியிருக்கு இது எழுதும்போது. லக்னம் அப்படிங்கிறது பிறந்த நேரத்தில் கிழக்கில் எழுந்திருக்கும் ராசி. நம்ம பிறக்கும்போது எப்போ கிழக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒரு லக்னம். ஏன்னா 24 மணி நேரம் மாற்றி மாற்றி இந்த லக்னம் வரும். அப்படி பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஏதோ ஒரு வகையில் மாட்டிடுவாங்க. நட்சத்திரமும் ராசிகளும் இருக்கிற சந்திரனின் பாதம் எது என்றால் அது 27 நட்சத்திரத்தின் 4 பாதத்தில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ராசி நட்சத்திரத்துக்கு ஒரே வட்டப்பாதை தான். அதை பொருத்துவதற்காக 12 பகுதி, அதே 108 பகுதியாக பிரித்து 4 பிரிவுகளாக 4 பாதம் என்று சொன்னால் ஒவ்வொரு 4 பாதமும் நட்சத்திரமாக கணித்திருக்கிறார்கள். ஏன்னா 27 நட்சத்திரம். அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா 360 108ஆக பிரித்தா தான் அந்த 12க்குள்ளே அது அடங்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனுடைய கட்டமைப்பை சுருக்கமாக ராசி மனம் சம்பந்தப்பட்டது. அதாவது ஒருவருடைய குணத்தை தீர்மானிப்பது ராசி. குணத்தை நாம் தீர்மானிக்கணுமா, இயல்பிலேயே நம்ம பிறந்ததுலேருந்து அப்படியே இருக்கணுமா அப்படிங்கிறத அவங்கவுங்க முடிவு செய்தால் இந்த ராசி என்னங்க செய்ய போகுது? லக்னம் உடல் ப்ளஸ் வாழ்க்கை பாதை எப்படி இருக்கும் என்பதை தீர்மானம் செய்ய உதவுவது. நம்மளுடைய உடல் நலம் எப்படி இருக்கும் அதை நாம் தானே பராமரிக்கணும். வாழ்க்கை பாதை எப்படி இருக்க வேண்டும்? கண்டிப்பாக சரியான பாதையை நாம் தான் தேர்வு செய்யணும். அது காட்டுற வழியில் நம்ம போனால் நம்ம வாழ்க்கை எப்படி நல்லாவும் இருக்கலாம், சில சமயத்தில் தீமையையும் விளைவிக்கலாம். செவ்வாய் திருமணத்தை அடையாளப்படுத்தும். அதுபோல் சுக்கிரனும் அதே பணியைத்தான் செய்யும். குரு அதற்கு நம்ம கல்யாணத்துக்காக நம்மை தூண்டி விடுவார். நீ திருமண வட்டத்திற்குள் போவது என்று சொல்லுபவர் குரு தான். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுமே திருமணத்தை அவரவர் போக்கில் அடையாளப்படுத்துகின்றார்கள். இப்போது அதில் விழலாமா வேண்டாமா என்பது போல் செவ்வாய் ரொம்ப மூர்க்கத்தனமானது அப்படிமா. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு கொடுப்பனைன்னு நாங்கள் சொல்லணும். ஏன்னு சொன்னால் செவ்வாய் 1 2 8 இந்த மாதிரி 7 12 அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் இருந்ததுன்னா ஒரு இண்டிகேஷன் இருக்கும். 1 லக்னம், 2 வருமானத்தை தரக்கூடியது. 1 அதில் இருந்துச்சுன்னா செவ்வாய் அது லக்னத்தை பற்றியதாக இருக்கும். 2ல் இருந்தால் வருமானம் வரக்கூடியது. 6 என்பது நீங்கள் என்ன மாதிரியான எதிரிகளை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பது. 7 ஒருவருடைய எதிர்பாலின துணை. 8 அவர்களது உடல்நிலை போன்றவை. எப்போவுமே செவ்வாய் எங்கே இருக்கிறதோ அங்கே வலுவடையும். அவரை அசைக்கவே முடியாது. எந்த இடத்துல இருக்கும்போதும் அடுத்தவர்களை ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் எதேச்சையாக இருப்பதும் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவதுமாக இதை கூறுவார்கள். அது கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் எதில் இருக்கிறோ அதில் ஸ்திரமாக இருப்பார்கள், வலுவாக இருப்பார்கள், அவ்வளோதான். அதனால் செவ்வாய் என்பது இருவாய் என்று தான் பெரியோர்கள் கூறுவார்கள். ஆனால் அதை வெறுவாய் என்று எடுத்துக்கொண்டால் அது நம்மளுடைய ஒரு தவறு தான் என்று சொல்ல வேண்டும். மேஷமும் விருச்சிகமும் சேரக்கூடாது என்பது ஜோதிடத்தில் எச்சரிக்கை. இப்படியாக எல்லாமே கற்பனை அளவில் உங்கள் ஆளுமையை அந்தந்த ராசிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் உங்களை ஆட்டுவிப்பதாக சொல்லப்படுகிறது ஜோதிடத்திலே. நீங்கள் எப்பொழுதும் கோழையாக இருந்தால் இது சாத்தியம். இல்லை திடமான மனமுள்ளவர்களாக எந்த தோஷமும் எனக்கு ஒன்றுமே என்ன பண்ணாது அப்படின்னு நீங்கள் மனதோட வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும். இதெல்லாம் நான் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்ற நிலையில்தான் இவ்வாறு எல்லோருமே அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒன்றை நினைவிலே கொள்ள வேண்டும். மாறுவது சுலபம், பிறரை மாற்றுவது தான் கடினம். இந்த மாறுவது சுலபம் மாற்றுவது கடினம் என்ற இலக்கணத்தில் வாழத் தொடங்கினால் எந்த கிரகமும் தோஷமும் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதன் வலையில் நீங்கள் சிக்கவே மாட்டீர்கள். இதுதான் ஒரு நல்ல புரிதலுடன் வாழும் கலை தாம்பத்தியத்திலே. மேலும் ஜோதிட கணிப்பு எல்லாம் நாம் சரியாக பிறந்த நேரம் பிறந்த இடத்தை குறித்திருந்தால்
ஜோதிட கணக்கு மிக சரியாக இருக்க வாய்ப்பு உண்டு. என்னை பொறுத்த மட்டில் சரியாக குறிக்கவே முடியாதுங்க. அந்த காலத்தில் பலருக்குமே பலவித தாமதங்கள் இதில் உள்ளன. ஆப்ரேஷன் இருக்குது, நார்மல் இருக்குது, அதெல்லாம் வெளியில் வந்து சொல்கிற நேரத்தை பொறுத்து தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் பொருத்தமாக அமைந்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம். ஒரு சட்டையை எடுத்தால் கூட நமக்கு பிடித்த மாதிரி பொருத்தமாக கிடச்சிடுச்சுன்னா நாம் மகிழ்ச்சி அடைவோம் இல்லையா? அதுக்காக பல ஜவுளி கடைகளுக்கு சென்று ஏறி இறங்கவும் தயங்க மாட்டோம். ஆனால் ஆல் அண்டர் ஒன் ரூஃப் என்ற அளவிலே பெரிய ஜவுளி கடைகள், ஜவுளி கடல்களாக பல நகரங்களிலே உள்ளன. இப்போது இதில் கண்டிப்பாக எதுவும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட வேறு சில இடங்களில் தேடும் பழக்கம் நம்மிடம் இருக்கத்தானே செய்கிறது. அது தேவையா அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதற்கு காரணம் ஆசை. நாம் நினைத்தது கிடைத்தாலும் அதில் எது நல்லது என்ற குழப்பமான மனநிலை. என்னதான் தத்துவங்கள் கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழு என்று சொன்னாலும் கூட நாம் கிடைக்கும் வரை தேட வேண்டும் என்ற விளைவு என்னவோ நம் மனதை விட்டு வெளியேற மறுக்கிறது. அதே சமயம் அப்படி நாம் நினைத்ததற்கு பொருத்தமாக அமைந்தாலும் நம்மிடம் சேர்ந்த பொழுது அவர்களுக்கு இருந்த மகிழ்ச்சியின் அளவில் நாம் வாழ்கிறோமா என்ன? ஒரு சீனரி படத்தை நம்ம பார்த்து வாங்குகிறோம், நமக்கு பிடிச்சி தான் வாங்குகிறோம், வாங்கி சுவரில் மாட்டி வைக்கிறோம். எத்தனை நாள் அதை பார்க்குறோம்? கொஞ்ச நாளிலேயே அது சுவரோடு சுவராக ஐக்கியமாக்கி விடுகிறது. அதுபோலத்தான் மனப்பொருத்தமும் கூட. அடித்து பிடிச்சி பல இடங்களில் தேடி ஒரு வரனோ வதுவையோ பார்த்தாலும் கூட ஜோதிடர்களைத்தான் தேடுகிறோம். அவ்வப்போது நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை. யாரோ ஒரு மூன்றாம் நபர், அவர் என்னவோ எதிர்காலத்தை ஒவ்வொருவருக்கும் மிக சரியாக கணக்கிட்டு சூழ்நிலையிடமும் காலத்திடமும் ஆணையிடும் அளவிற்கு வலிமை வாய்ந்தவராக நாம் கருதுகிறோம், அவரை நம்புகிறோம் என்பதுதான் இங்கே வேடிக்கையாக இருக்கிறது. அது எப்படிங்க? இந்த இடம்தான் புரியாத புதிராக இருக்கிறது. கூட இருக்கிற உறவுகள் சொல்வார்கள், அருகில் இருப்பவர்கள் சொல்வார்கள், நல்ல இடம்பா, நல்ல புள்ள, நல்ல பொண்ணுப்பா. இதற்கு மேலும் ஜோதிடம் சொல்பவரை நாம் ஏன் நம்புகிறோம்? அவர் கணக்கீட்டில் வல்லவரா என்பது நமக்கு தெரியாது. விளம்பரம் தரும் உத்திரவாதமே அது. நம்மை படைத்த இயற்கையோ இல்லை கடவுளோ நம் வாழ்க்கை எப்படி இருக்கு என்று கணிக்கவே முடியாது என்பதை பல தத்துவங்களும் எடுத்து கூறுகின்றன. அதாவது வாழ்க்கை என்பது என்று மரணிப்போம் என்பது அல்ல. அதை எவரும் கூடிவிடலாம். ஆனால் மகிழ்வோடும் சந்தோஷத்தோடும் ஆனந்தமாக நமக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதே நல்ல வாழ்க்கை, தானாக அமைவது அல்ல. அதனால்தான் செயலுக்கான விளைவு தத்துவமான கர்மா போன்றவை கூட பல ஞானியரால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உன் செயலுக்கான வாழ்க்கையைத்தான் அது அமைக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். முன்முடிவு எடுத்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றாலும் அது நம் வசப்படுவதே இல்லை. இது பொதுவான விதி. விதிவிலக்குகள் எல்லாவற்றிலுமே இருக்கத்தான் செய்யும். அதை நாம் கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும் நாம் பொருந்தி வாழ்ந்தால் மட்டுமே நம் வாழ்வு சிறப்பாய் அமைந்திருக்கும். நாம் அந்த துணையுடன் பொருந்தி வாழ கற்றுக்கொண்டால் ஒழிய நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்க எந்த காலத்திலுமே நம்மை இடைவிடாது பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட அமையாது. அப்படியாக ஒரு சூழல் இருப்பதை மறுப்பவரா நீங்கள்? அப்படியானால் நீங்கள் பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்யலாம். நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற பிடிவாதத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையை நலமாகவோ சிறப்பாகவோ வாழ வைக்கவே துணை செய்யாது. அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையை தான் சரியாக அமையவில்லை, நம்ம பிள்ளைக்காவது நல்வாழ்க்கை அமைத்து கொடுப்போமே என்ற பொறுப்புணர்ச்சியுடைய உங்கள் பெற்றோர்கள் அனைவரிடமே நான் பார்க்கிறேன். அதை பாராட்டவும் செய்கிறேன். நீங்களும் தான் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில். அப்படி இருந்து ஏன் உங்கள் வாழ்க்கை சரியா இல்லை? அப்புறம் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதை விட நல்ல வாழ்க்கை பொருத்தமாக அப்படின்னு பார்க்குறீங்களே, அதே ஜோதிடத்தில் போய் அதுதான் புரியவே இல்லை. ஆனால் சரியாகவே அமைவிருக்க வாய்ப்பு இருந்தும் தவறவிட்ட தருணங்களை ரகசியமாகவே வைத்திருப்பார்கள் பலரும். அதனால் அவர்கள் வாழ்க்கையை அவர்களே தீர்மானிக்கட்டும் என்று விட்டுவிடுவது தான் மிக சரியானது. உங்கள் உதவி ஒரு நிலைப்பாடு வரைதான். அதன் பின் அவர்கள் உங்களுடன் வாழப்போவதே இல்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
பல பேர் படித்த பெண்களை தங்களுக்கான உத்தரவாதம் தரக்கூடிய இடமாக தேடி பிடிப்பார்கள். அது எப்படி சாத்தியமாகும்? வீட்டை விட்டு வெளியேறிய பின் அவர்கள் சுதந்திரமாகத்தான் இருக்க நினைப்பார்கள். உன் வாழ்க்கை உன் கையில் என்ற அளவில் துணையை தேடுங்கள் பெரியோர்களே. அதனால் ஜோதிடம் ஒரு நிமித்த காரணமே. நமக்கு இன்பம் வரும்போது அதனுடன் ஒப்பிடுவதில்லை, மாறாக துன்பம் வரும்போது அந்த நிமித்தத்தை ஒப்பிடுவோம். அப்போது சரியாகவே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு தந்திரத்தின் உருவான ஒரு தியரி தான் அது. அது ஒரு கருதுகோள் என்றுமே அப்படியே இருப்பதில்லை. அறிவியல் கருதுகோள்களை பொய் என்று நிரூபித்து வருகிறார்கள். அதுபோலத்தான் அது ஜோதிடம் என்ற கருதுகோளுமே. மனப்பொருத்தம் என்பது நடைமுறையோடு 95% பொருந்துவதில்லை. எப்போதோ ஒரு வேளையில் பொருந்தும். அதை நீங்களும் நானும் கூட கணக்கிட்டு சொல்லிவிடலாம். இவை எல்லாமே நாம் வாழும் நடு உலகம் தட்டையாக இருக்கும்போது சொல்லப்பட்டவை என்பதை நினைவில் நிறுத்துங்கள். இப்போதோ கோள வடிவில் உள்ளது. அன்று சூரியன் பூமியை சுற்றதாக சொல்லப்பட்டது. இன்று பூமி சூரியனை சுற்றுவதாக அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இவை எல்லாமே ஜடப்பொருள்கள். இவை எப்படி நம்மை பாதிக்க செய்யும் என்று தான் தெரியவில்லை. இருந்தாலும் அந்த நூல்களில் முதல் குறிப்பே 2 குடும்பங்களுக்குள் நல்ல நெருக்கமான உறவோ இல்லை, ஒருவரோடு ஒருவர் நீண்ட நாள் பழகியிருந்தால் மணமக்கள் இருவருமே கண்டிப்பாக பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று தான் குறித்திருக்கிறார்கள். ஏதோ வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் வெளிமாநிலத்திலிருந்து வேறு மொழி பேசும் குடும்பங்களாக இருந்தால் மட்டுமே மனப்பொருத்தம் பார்க்க வேண்டும். அதுவும் அச்சம் மேலோங்கி இருப்பதால். பொதுவாக எவருக்கு அச்சமும் ஆசையும் அதிகமாக உள்ளதோ அவர்களே ஜோதிடத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் யதார்த்தம். எந்த ஒரு சிறு நஷ்டமும் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை உணர்வுடன் வாழ்வுகள் எல்லோருமே ஜோதிடம் பார்ப்பார்கள். இன்று இந்த குணம் அதிகமாகிவிட்டது. லாபம் கருதிய பழகும் கலாச்சாரம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. அப்புறம் என்ன செய்ய? ஜோதிடர்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கிறது என்று. இக்காலத்தில் அன்னன்னைக்கும் ஜோதிடம் ஊடகத்திலே அப்படியே மணமக்கள் இருவரும் தங்கள் பொருத்தங்களை பார்த்து பார்த்து சலித்து போய் பிரிவை நோக்கி செல்ல துவங்கிவிடுகிறார்கள் என்று தான் கூறத் தோன்றுகிறது. நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் வட்டத்திற்குள் வந்துவிட்டால் எல்லாம் பறந்து ஓடிவிடும். விழிப்பான ஒரு கேரக்டராக எல்லோரும் மாறிவிடுவார்கள். அப்போது ராசியெல்லாம் ஓடிவிடும். விழிப்புணர்வு வரும் வரைதான் ராசி, நட்சத்திரங்கள், கிரகங்களின் பாதிப்பு, அதன் பிறகு எல்லாமே சமமாக தெரிய துவங்கும். எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடித்த ஒருத்தர் யார் என்றால் என் துணைவியார் தான். அதே சமயத்தில் எனக்கு பிடிக்காத நபர் ஒருவர் என்றால் அவரே தான். இது சில மணித்துளிகள் தான் எனக்கு அப்படி தோன்றுவதுண்டு. சூழ்நிலை தான் எனக்கு அப்படி மாற்றி மாற்றி என்னை நினைக்க தூண்டிவிடும் என்பதை நான் கண்டிருக்கிறேன். நானும் சராசரி மனிதன் தானே. இல்லறத்தை நல்ல முறையில் பேண வேண்டும் என்ற உறுதியுடன் வாழ்பவன். அதனால் பிடித்த நபர் என்ற அளவில் மட்டுமே தொடர்ந்து பயணிக்கிறேன். எந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலிருந்தும் சீக்கிரமே நான் சமநிலை உணர்வை அவரை பொறுத்த மட்டில், அதாவது என் துணையை பொறுத்த மட்டில் பெரும் கலையை கற்றேன். அதனால் எப்போதும் போல மகிழ்ச்சியாக இருவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்வின் சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா அதில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அறிவு என்பது என்ன. பல இந்த ஜோதிடம் அது இதுன்னு பார்த்து நம்மளுடைய அறிவை வளர்த்து கொண்டு இருக்கிறோம் என்று தான் நம்ம நினைக்கிறோம். அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாலேஜ் இஸ் நாட் பவர், இட் இஸ் ஒன்லி பொட்டன்ஷியல். applying that knowledge is power, understanding why and when to apply that knowledge is wisdom அப்படின்னு தான் ஒரு பேரறிஞர் கூறுகிறார். அறிவு என்பது சக்தி அல்ல, அது வெறும் ஆற்றல் மட்டுமே. நீங்கள் என்னத்தை படித்த அறிவை வளர்த்தாலும் அந்த அறிவை பயன்படுத்துவதே சக்தி. அந்த அறிவை ஏன் எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று புரிந்து கொள்கிறீர்களே, அதுதான் ஞானம். உன்னிடம் அறிவு ஆற்றலாக இருக்கிறது. அந்த அறிவை பயன்படுத்தினால் அது சக்தி ரூபமாக இருக்கும். எல்லா இடத்திற்கும் உன்னிடம் உள்ள அத்தனை அறிவும் பயன்படுமா என்ன? எந்த அறிவை எங்கே பயன்படுத்த வேண்டும்? ஒரே வகையான அறிவு எல்லா இடத்திற்கும் பயன்படுமா என்ன? இல்லை.
இங்கே ஏன் பயன்படுத்த வேண்டும், அதை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்ற புரிதலே நமக்கு ஞானமாக இருப்பது. இந்த சூத்திரத்தை பயன்படுத்தும் போது தான் வாழ்வு சிறக்கும். உன்னிடத்தில் கல்வி அறிவு ஆற்றலாக இருக்கிறது. வருமுன் துணையிடமும் அபரிமிதமான ஆற்றல் நிறைந்துள்ளது. இருவரும் இணைந்து எந்த இடத்தில் எவ்வளவு எந்த விதமான அறிவை பயன்படுத்த வேண்டும் என்ற புரிதலே உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டு செல்லும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் யாருடைய ஈகோ எனக்கு தான் அது அதிகமாக இருக்குது, உனக்கு இல்லை அப்படிங்கிறது மாதிரி தோன்ற ஆரம்பித்து விட்டாலோ என்று சண்டை தோக்க ஆரம்பித்து விடும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தால் அவர்களால் மட்டுமே புரிதலுடன் அனுசரித்து வாழும் வாழ்க்கையாக இருந்து விட்டால் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். நீ உன் துணையிடம் எதையுமே கேட்கவில்லை என்றால் அவள் எக்கேடுகட்டாவது போய்யா, வர நஷ்டத்தை நீயே சரி செய்து கொள் என்று சொல்லி நடைப்பணமாய் உன்னுடன் வாழ்ந்து கொண்டிருப்பாள். இரண்டு சிவமும் சக்தியாக செயல்படுவதில் தான் வாழ்க்கையின் முன்னேற்றம் மட்டுமல்ல, அமைதியும் ஆனந்தமும் அடங்கியுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, அடுத்தது நாம் வாழ்க்கையிலே எப்படி வாழ்வது அப்படிங்கிறதுக்கு வேறு ஒரு பொருத்தமும் நம்மிடையே இருக்கிறது. அந்த மனோதத்துவ ரீதியான உடல் ரீதியான அந்த பொருத்தத்தை அடுத்த பதிவிலே நாம் பார்ப்போம். மிக்க நன்றி.